ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி டேயை டாப்பாக வச்சு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, நீங்கள் பிஎல் ஃபேன் இல்லை அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம லவ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோமே தவிர இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் அந்த மாதிரி எதுவும் நம்ம போட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்தந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம டேக்குக்கோ யூன்மின்க்கோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஐடல் ஸ்டாஃப் லவ் ஸ்டோரி. ஸோ ஆஸ் யூஷுவல் தாயாங் ஐடல் அண்ட் ஜங்குக் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்படி லவ் ஆகுது இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் இந்த ஒன் ஷாட். ஓகே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சா மட்டும் பண்ணிக்கோங்க. அண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக்கையும் கொடுங்க. அப்போது அந்த பிரிகேடோட அந்த ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்கே டாப் ஃப்ளோரில் தாயங்க அப்படியே சோலோவாக நின்று டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு செம்மையாக வேர்த்து ஊற்றுது. ஆனாலும் நாளைக்கு அவனுக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதுக்காக செம்மையாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி உழைச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப டயர்டாகுது. அவன் டயட்லேயும் இருக்கான். ஜஸ்ட்டு 1 ஐஸ் க்யூப் மட்டும்தான் எடுத்துக்குவான். த்ரூ அவுட் த டே அவனுக்கு மீல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவன் டயட்டில் இருக்கனால அவனுக்கு ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி ஃபெட்டிக் ஆகுறான். மயங்க விழுகிற மாதிரி போகிறான். அப்போது ஒரு ஆள் அப்படியே பிடிக்கிறாங்க. தயாங் சார், என்னாச்சு? நீங்கள் மீல்ஸ் எடுத்துக்கோங்க, இப்போதைக்கு டயட் வேணாம், நாளைக்கு வர பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த விலகுனெல்லாம் எனக்கு தெரியும், செஞ்சு லைட்டாக அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வை அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் அப்படியே அலைக்காக தாயங்க தூக்கிக்கிறான். அந்த மூலையில் மட்டும் மிரர் பக்கத்தில் கொஞ்சம் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வரியா? இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தாயங்கிட்ட கொடுக்குறான். ஓப்பன் பண்ணி தாடா, சும்மாவே எனர்ஜி கிடையாது, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னது ஜங்குக்கும் அழகாக அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். சார் இதோ நானே ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வாட்டரை அப்படியே கொடுக்குறான். ஸோ தாயங்க அப்படி குடிச்சிட்ருக்கான். அப்போ ஜங்குக்கும் இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எந்த ஒரு டவல் இல்லாதனால அவன் பாக்கெட்டில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருப்பான். அப்படியே எடுத்து தாங்கு இந்த ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விடுறான். இப்போ ஓகே தான்டா, நீ என்ன அப்படின்னு பார்த்துட்டதுக்காக டோரோட வாசல் ஏனியா? அப்படிலாம் இல்லை தாயம், பார்த்தேன்டா, நீ இன்னல்ல அப்படியே ஊற்று பார்த்துட்டு எனக்கு என்ன மிரரில் தெரியாதுன்னு நினச்சியா? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, இப்போதைக்கு டயட் வேணாம், மீல்ஸ் அதை சாப்பிட்லாம்ல. நீ சாப்பிட்டியா? இல்லை சார், நான் இன்னும் சாப்பிடல. அதான் யாரும் இல்லைல்ல, அப்புறம் என்ன சாரி மோரு, அந்த லேப்பில் உட்காரு. மடியில் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் ஜங்குக்கும் பிடிச்சி அப்படியே மடியில் உட்கார வைக்கிறான். என்ன நான் வைக்கமா? சார், யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகிடும். அவன் பார்த்தா அன்றைக்கி என்ன அப்படியே வேர்வை தொடச்சி விட்டுட்டு இருந்தேன்ல, அது மாதிரி இப்போயும் தொடங்கிறேன்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன்டா. இப்போ என்ன, இது உட்கார மாட்டியா? இல்லைன்னா தூக்கி அங்கேயே உட்கார வச்சிருவேன். என்னது? ஒன்றும் இல்லைடா, நீயே சாப்பிடாம இருக்க. எதுக்குடா நீ சாப்பிடாம இருக்க? அது சார், உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். அப்போ என்ன டேக் கேர் பண்ணாதான் உனக்கு சாப்பாடு உள்ளே இறங்கும். அப்படி இல்லை சார், நீங்கள் சாரின்னு கூப்பிடாத, தாங்க கூப்பிடு. தயம், நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, அப்புறம் எப்படி? நான் வேற, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதே ஒரு மாதிரி ஆகுது. ஏன், எதுக்கு ஒரு மாதிரி ஆகுது? எவ்வளவோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆனால் நான் சாப்பிடாம டயட்டில் இருக்கும்போது மட்டும் உனக்கு என்ன பண்ணுது? இங்கே வலிக்குதா? ஹார்ட்டில் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஹார்ட்டில் அப்படியே கை வைக்கிறான் தாயாங்கும். தாயம், ஏடா ப்ளீஸ் எனக்காக. டயட் எதுக்கு இருக்குன்னு உனக்கே தெரியாதாடா? இப்போ என்ன, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை, சப்பியாலாம் கரெக்டாக தான் இருக்கீங்க. நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணணுமா வேண்டாமா? ப்ளீஸ் தாயம். சரி, பண்ணுறேன். இப்போ மீல்ஸ் எடுத்துகிட்டு வா, லைட்டான மீல்ஸ், வெஜ்ஜஸ் போட்டு லைட்டாக சிக்கன், ப்ரோட்டீன்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு வேகமாக எழுந்து ஓடுறான். தான் கேட்கணுமே அவன் மீல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான். அதை அப்படியே எடுத்துகிட்டு தாங்கிட்ட கொடுக்குறான். அந்த ப்ராக்டிஸ் ரூமில் தாயாங்க ஜெயிக்க 2 பேர் மட்டும்தான்.
டேய் டோரை சாத்திட்டு வாடா. எதுக்கு தாயம்? சாத்திட்டு வாடா டேய் ஓ அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்காக எழுந்துட்டு போய் அப்படியே டோரெல்லாம் ஷட் பண்ணிட்டு வர்றான். வாட்டர் பாட்டில் எந்தா இருக்குது? ஸோ நல்லா சாப்பிடுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? நான் மட்டும் அப்படி தனியாக யாரை பார்த்து சாப்பிட? என் மூஞ்சி நானே கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஓட்டி விடு. சார் சும்மாவே ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, டேக் குக்னு. இது தெரிஞ்சா இன்னும் அவ்வளோதான். நான் ஏதாச்சும் ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்தாலே நீங்கள் சும்மா பார்த்தாவே இந்த டெலிவிஷன்காரவங்க 2 பேர்த்தையும் ஜூம் பண்ணி ஜங்குக்கு முறைச்சி பார்க்குறாரு. ஜங்குக்கும் அப்படி ஸ்மைல் பண்ணுறதை நிப்பாட்டிடுறாருன்னு சொல்கிறாரு. அப்போது நான் என்ன பண்ணுறது? வேணாம் சார், அப்புறம் ஏதாச்சும் இன்னும் காசிப்ஸ் அதிகமாகும். அவன் சொன்னா எனக்கு என்னடா? டேய் உட்காந்து ஃபீட் பண்ணுவியா மாட்டியா? ஏன்னா மீல்ஸ் எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம். நான் பண்ணுறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த ஸ்பூனால் அப்படியே எடுத்து ஊட்டி விடுறான். ஸ்பூனா? ஏய் தூக்கி போடுறாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே தட்டிலே அகைன் கொட்டிட்டு ஸ்பூனை தூக்கி வீசிடுறான். இப்போ என்ன தாயாங்கா? இப்படி கேளு தாயாங்கான்னு. சாரு மோருன்னு ஊட்டி விடு. இப்போ அதானே நான் பண்ணேன். ஏய் உன் கையால் ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உன் கையால் எடுத்து ஊட்டி விட்டு இருக்கான். லைட்டாக சரி டயட் வேணாம், ஃபுட் மட்டும் லைட்டாக எடுத்துக்கலான்னு பார்த்தா அப்படியே போட்டு கொண்டு வந்துடுறது. சரி பாவம் பையன் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறடா. இப்போ நான் இன்னொரு ஐடலுக்கும் ஃபுட் கொடுக்க போகணும். எவனுக்குடா போகணும்? அந்த ஃபெலிக்ஸ்க்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீர். தாயாங்கா இது என்னோட டியூட்டி. நான் இங்கே ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இல்லைல்ல. அப்போ எதுக்கு வெளில நின்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது மயங்கி வந்துடுவானா இல்லை செத்துருவானான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன தாயம் ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஏய் நீ பார்த்துட்டு இருந்தியா இல்லையாடா? அதை மட்டும் சொல்லு. பார்த்தேன்தான், நீ ரொம்ப டயர்டாக இருந்த, நைட்டும் ஒழுங்காக தூங்கலை, உனக்கு பசிக்குமேன்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஃபெலிக்ஸ்க்கு பசிக்குமே நீ மட்டும் டோரில் போய் நிற்கல என்ன? அவன் டயட்டில் இல்லை. சரி அப்போது அவனை போய் டேக் அவுட் பண்ணி கூட போ. சரி போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் சாப்பிட்லாம் வேணாம், எடுத்துகிட்டு போ. என்ன தாயம்? ஏய் அப்புறம் லேப்பில் தானே உட்காந்துருந்தேன், எழுந்து போனதும் எதுக்கு அப்படியே வந்து தரையில் உட்கார வந்து உட்கார மடியில்? தாயம் விளையாட நேரம் இல்லை, சாப்பிடு. மடியில் உட்காந்து ஊட்டி விட்றா, சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் அப்படியே எழுந்து போயிட்டு அகைன் தாயங்கூட மடியிலே உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்கும் பிடிக்கும் தாயங்க, அது லைட்டான ஸ்மைல் மூலயமா தாயங்கும் புரிஞ்சுக்குவான். ஸோ ஆனால் அதை இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை. சரி நாளைக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, என்ன ஸ்டைலிஷ்ட சொல்லி என்ன ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பியே. அது வந்து போன பர்ஃபார்மன்ஸில் என்ன போன பர்ஃபார்மன்ஸில் இது மாதிரி ஷர்ட் பட்டன் எல்லாம் ஒரு மாதிரி லூஸாக இருந்தனால அந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம க்ரேஸி, அந்த மாதிரி தெரியவும் எல்லோரும் ஒவ்வொன்று கத்துறது. ஆமாடா அப்படி தான் கத்துவாங்க, பின்ன அவங்களோட ஐடல்ஸோட எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? அதுக்குன்னு எப்படியா இப்படி அப்பட்டமா? சரி வேறு என்ன? அதனால தான் இந்த டைம் ஃபுல்லாக கோட் சூட்டெல்லாம் அப்படி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அடிமானத்தை மறைக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாதுப்பா, கோட் சூட்டெல்லாம் எனக்கு வேணாம். ஜஸ்ட்டு குட்டியான ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு அரை ட்ரௌசரை போட்டுட்டு தான் நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். என்ன தாயாங்கா? சரி நான் சொல்லிடுறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே மூஞ்சி மூணு வச்சுட்டு அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன எதுக்குடா மூஞ்சி மூணு போகுது? உனக்கு பொசசிவ் ஆகுதா? ஏன் ஆகுது? அப்போ சொல்லு, இதனால தான் தாயங்க பொசசிவ் ஆகுது அப்படின்னு சொல்லு, ஏதாச்சும் ஒன்று சொல்லு பார்க்கலாம். அப்போல்லாம் இல்லை தாயம். என்ன நீ சாப்பிடு, இன்னும் 2 வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊட்டி முடிச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் வச்சு அப்படியே ஹேண்ட் வாஷும் பண்ணிவிட்டு அப்படியே தாயங்கும் வாயெல்லாம் தொடச்சி விடுறான். சரிடா ஒரு லைட்டாக கப்பல் ஆடணும், வரியா? இல்லையே நாளைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் தானே, இதில் எங்கே கப்பல்? சோலோ பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக அங்கங்கே கப்பல்ஸ் வரும்டா, டான்ஸு வா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆடிட்டு இருக்கான் ஜங்கு கூட சேர்ந்து. இரவாலும் கண்கள்
செதுக்கி நான் உள்ள வீழ எனக்காக அவன் கொடுத்தா. ஏய், எனக்கு தெரிஞ்சு நீ ஐடல் ஆக வேண்டியவன் இப்படி வந்து ஸ்டாஃபாக மாட்டிக்கிட்ட. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன பண்ண தாயம் சொல்லு, நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆடிஷன் வரும்ல, அதில் உன் பேரை கொடுத்துரு. தாயம் வேண்டாம், இந்த ஐடல் ஆகிறதுக்கெலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் தாயாங்க அப்படியே சேவை செய்ய மட்டும் விருப்பம் இருக்கோ? அப்படி இல்லை தாயம், நீங்கள் எழுந்துருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் போய் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு வரேன் ஃபெலெக்ஸ்க்கும். டேய், ஆனால் உன் டேட்டோ இருக்குல்ல, அது என்ன ஏதோ பண்ணுதுடா. என்ன டேட்டோ? இதோ கை ஃபுல்லாக போட்டிருக்க. அப்புறம் இந்த பியர்சிங்கு இதெல்லாம் யார்டா சொல்லி கொடுத்தது? இப்படி போடு தாயங்க மயக்கலாம், அவன்டா சொல்லி கொடுத்தது சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை, நான் போகிற தாயம். ஜங்குக்கா போகிறேன்னு இருக்காதுடா. இன்றைக்கி தான் எவனோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒவ்வொருத்தவனா வந்து கதவை தட்டுவான் ப்ராக்டிஸ் இல்லைன்னா. ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் சோலோ பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது, தயவு செஞ்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும் சரி எதுக்கு கோவம் பண்ணுறீங்க, உட்கார. சரிடா கோவப்பல்ல, நான் யார்? நீங்கள் ஐடல். நீ யார்? என்ன ஸ்டாஃப்? சரி, ஐடலுக்கு ஸ்டாஃப் மேலே லவ் வரக்கூடாதா என்ன? இதோ ஜிம்மின் இருந்தான், ஜிம்மினோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் தான் அவன் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை டிசைன் பண்ணிட்டு போயிட்டா. அது மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் ஐடலோட கெரியரையே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தாயம்? டேய் வாங்க போங்க, இதெல்லாம் விடு சரியா? நீ சின்னவன் தான், நான் இல்லைன்னா சொல்லலை, நான் பெரியவன் தான். ஆனால் வாப்போன்னு கூப்பிடு, அதில் தான் ஒரு கிக் இருக்கும். என்ன தாயம்? எவ்வளோ கஷ்டப்பட்ட ஐடலாக இருக்க, எவ்வளோ இயர்ஸாக அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்ப, அசால்ட்டாக சொல்கிற கரியரை விட்டுட்டு வந்துடுவேன்னு. ஆமாம், எனக்கு கரியரை விட நீ தான் முக்கியம். ஆனால் நான் ஒன்றும் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்லாம் எதுவும் சொல்லலையே. நீ சொல்லலை, இது கூட தெரியாத மரமண்டையாவானா இருப்பேன். உன் கண்ணை பார்த்து, உன் லிப்ஸில் வர அந்த அழகான ஸ்மைல் பார்த்து இதெல்லாம் தெரியாமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைட்லேருந்து அப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க. தயாங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கியா? இதோ வந்துட்டானுங்கள்ல, அதுக்கு தான் சொன்னேன் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் இப்படி உட்காந்துக்கலான்னு. சரிடா அந்த கட்டிப்பொடி. தயாங் வெளியில் நிற்கிறாங்க. ஏய் அவனுங்க நிற்கட்டும்டா, ஒரு இடத்துல கட்டி போடுறா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கும் அழகாக போயிட்டு தாயங்க கட்டி பிடிக்கிறான். ஸோ செம்ம டைட்டாக 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. இங்கே பாடுறா, அவனோட இந்த மூச்சு காத்துருக்குல, அது என் மேலே படுது. அது டெய்லி வேணும்னா நான் ஆசைப்படுறேன். நான் தூங்கி எழுந்திருக்கும் போதும், எனக்கு தூங்க போகும்போதும், த்ரூ அவுட் த டே எப்போயுமே எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கொடுப்பியா? அப்போ அங்கேருந்து அகைன் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. தயம் கொஞ்சம் சீக்கிரம் வா, தயம் உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன், நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே எழுந்து போயிடுறான். ஸோ தயாங்க்கு வந்து ஜங்குக்கு வாயிலேருந்து அந்த பதிலை கேட்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் அந்த பதில் மட்டும்தான் வரமாட்டேங்குது. அவனுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் பதில் மட்டும் சொல்ல மாட்டான். சர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு சைடு மூலையில் போயிட்டு அவன் ஃபுட் கோட் வந்திருப்பான்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஐ மீன் எல்லோரும் முன்னாடி ஒரு ஸ்டாஃப் மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நடந்துட்டு, ஜேகேக்கும் தயாங்க்கும் மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்படியே அவனே எடுத்துகிட்டு நிற்கிறான். அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு, டேய் நாடா டேய் மேனேஜர் கூப்பிடுறாரு வா. ஆரே கிடைக்க மாட்டானா, ரொமான்ஸ் பண்ணுற நேரத்தில் தான் வந்து எல்லோரும் தாலியாக இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஓய் என்ன வந்துடுறேன் எங்கேயும் போகக்கூடாது, நான் ஃபெலெக்ஸ்க்கு ஃபுட் கொடுக்க போகணும், அவங்க இடைக்கிறான்டா மயிராண்டி நிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போகிறான். ஸோ ஜங்குக்கும் எப்படின்னா இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணுறான்ல தான். ஸோ அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் அவன் ஒரு ஸ்டாஃப், ஸோ அவனோட ஃபீலிங்ஸை வந்து எந்த இடத்துலையுமே அவனால் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியாது, பிகாஸ் அவனோட ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவனும் அவனோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும்னு ஃபெலெக்ஸ்க்கும் அப்படியே ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தாயாங்கும் அப்படியே மேனேஜர்கிட்ட போயிட்டு, ஐ மீன் நாளைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாமே கரெக்டாக பேசிவிட்டு அப்படியே அகைன் ப்ராக்டிஸ் ரூமுக்கு வர்றான். ஐயோ போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தாங்க நினச்ச மாதிரி அவனும் அதர் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாம் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக அவனும் போயிடுறான்.
எப்படியாச்சும் பேசி இவனை நம்மளோட பர்சனல் ஸ்டாஃபாக வச்சுக்கணும். எல்லாரையும் சேவை பண்ணிகிட்ருக்கான். எனக்கு நினச்சாலே கடுப்பாகுது. எல்லாம் இவனுங்களை சொல்லணும், மேனேஜ்மெண்ட்னு வச்சு நடத்துகிறானுங்க பாரு அப்படின்னு அவனும் இது மாதிரி புலம்பிட்டு அகெயினோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக் வந்து நைட்டு ஒரு 9-9:30 போல் ஷிஃப்ட் முடிஞ்சிடும். ஸோ அவனும் 9:15 ஆகிடுச்சு. தயாங்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுட் கொடுத்துட்டு போயிடலாம், இன்னும் ப்ராக்டிஸ் ரூமில் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து பார்க்குறான். ஆனால் தயாங் வந்து ப்ராக்டிஸ் ரூமில் இல்லை. எங்கே போயிட்டாரு இவர் அப்படின்னு கால் பண்ணி பார்க்குறான். சார் எங்கே இருக்கீங்க? நான் ஃபுட் கொண்டு வரணும். டேய் என்ன எப்போவும் ஃபுட் கொண்டு வர்றது மட்டும்தான் உன் வேலையா? ஏன் மேக்கப்போட டச்சப்பு, அந்த ஸ்டேஜோட அந்த சீனு எல்லாத்தையும் நீ தானே ஃபிட் பண்ணும், ஹெல்ப்லாம் பண்ண தானே செய்யணும். ஏதோ ஏன்டா இருக்கிறதுலே லோவான வேலையாக நீ ஏன் போய் தேடி தேடி பார்த்துட்ருக்க? ஏன் மற்ற ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணுறாங்க? இதுக்கு நான் அலோகேட் பண்ண ஸ்டாஃப் எங்கே? சார் அவங்க எனக்கு லீவ், ஸோ அதனால் நான் தான் எனக்கு எல்லாம் பார்த்துக்கணும். அவனா எக்ஸ்ட்ரா கேளு, எக்ஸ்ட்ரா ஃபீ கேளு போ. அது எப்படி நான் கேட்க முடியும்? நான் கேட்க முடியாது. சரிவா நான் கேட்குறேன். தாயம் ப்ளீஸ் ப்ளீஸ் தாயம். என்னடா வச்சுட்டு எங்கே இருக்கீங்க? நான் ஃபுட்டும் கையுமா நிற்கிறேன். வா, என் வீட்டில் இருக்கேன், டாக்ஸி புக் பண்ணுறேன், என் வீட்டுக்கு வா. வீட்டில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்களே சமைச்சு சாப்பிட்ருவீங்கள்ல, அப்புறம் நான் எதுக்கு? உன் கையால் ஃபுட் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன், ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதும் டாக்ஸி அப்படியே வந்து நின்றுட்டு அவன் கால் கட் பண்ணதும் ஜங்குக் நான் தான் தாங் சார் அனுப்புனார் அப்படின்னு சொன்னதும் அந்த டாக்ஸியில் ஏறி அப்படியே தாயங்கோட வீட்டுக்கு போகிறான். அப்போ காலிங் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுறான். டேய் நீ எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறேன், திறந்துட்டு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிகாம் மூலயமா அப்படியே பேசுகிறான். ஸோ ஜங்குக்கும் சிரிச்சிட்டு அவன் கையில் கொண்டு வந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே அந்த சோஃபாவுக்கு முன்னாடி இருக்க டேபிளில் வைக்கிறான். அப்புறம் என்ன சாருக்கு டியூட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சா என்ன? முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போகணும். ஏன் இதை பார்த்தா அவன் வீடு மாதிரி தெரியலையா? உன்னோட வருங்கால வீடு, இங்கேயே நைட் ஸ்டே பண்ணு. என்னது? நோவே, என்னால் முடியாது. என்ன உன்னால் முடியாது? நான் வரும்போதே ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்துட்டாங்க, அப்புறம் நைட் நான் இங்கேயே ஸ்டே பண்ணேன்னா அவ்வளோதான், இன்னொரு மாதிரி க்ரேஸியாக ஆகிடுவாங்க. ஆகட்டும்டா, நான் என்ன ஒரு பொண்ணு கூட தங்குறேன். டேய் நீ என் ஸ்டாஃபே, உடம்பு சரியில்லை, டேக் கேர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன், வந்து உட்கார். தாயம் நாளைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இருக்கட்டும்டா. அது என்னப்போ? எங்கள் பாரு ஜங்குக்கா, ஒரு நிமிஷம் நான் கூட பேசணும், வா. என்ன பேசணும் தாயம்? நான் வீட்டுக்கு போகணும். ஜங்குக் என் கூட பேச விருப்பம் இருக்கா இல்லையா? உட்காந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன்டா, அவங்ககிட்ட நான் கெஞ்சினதும் கிடையாது. கான்ட்ராக்ட் கூட பிடிச்சாதான் சைன் போடுவேன். ஒவ்வொரு மயிராக பேசினாலும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இவ்வளோ கெஞ்ச வைக்கிற? சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. தாயங் எதுக்கு தாயங் கோவப்படுற? ஏய் என்னடா பேசணும் எவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாயம் ஒரு வருஷம்தான், ஒரு வருஷத்துக்கும் கம்மி, எனக்கும் தெரியுது. 8 மாதம் ஆகுது நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துன்னு. அப்புறம் என்ன தாயம், ஏன் இப்படி கோவப்படுற? கோவப்படாமல் என்ன ஜங்குக்கா பண்ண சொல்கிற? எவ்வளோ நாளாக பேசணுங்கிற, தனியாக ஒரு ஸ்பேஸாச்சும் கிடச்சிருக்கா? இன்றைக்கி தான் அதுக்கான ஸ்பேஸே கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சாலும் ஒர்க் வரைக்கும் நீ போயிடுவ, நான் உன்னை நினச்சிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். தாயம் இதனால உன் கேரியருக்கு வரட்டும், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன். நான் கெரியரை பற்றி யோசிச்சேன்னா உன்னை பற்றி நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். புரியுதா ஜங்குக்கா? புரியுது. ஆனால் என்ன தயக்கம்? உனக்கு வேலை போயிடும்ண்ணா. சரி ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு நான் அப்படியே ஆர்மிஸ் கிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், பிகிட்ட விட்டு நான் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சோலோவா. அதில் என்னோடய ஸ்டாஃபாக ஜங்குக் தான் இருப்பான். நீங்கள் எல்லாம் யோசிக்கிறது உண்மை தான், டேக்குக்கு உண்மை தான் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்ன பேசிகிட்டு இருக்கு தாயம்? என்னடா பின்ன என்ன? இப்போ நான் கேட்குறேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டா, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஏன் என்னை உனக்கு பிடிக்கவே மாட்டுது? அப்படிலாம் அங்கே இல்லை. ஏன் அப்படி நினைக்கிற? உன்னை பிடிக்காம எனக்கு வேறு யாரை பிடிக்கும்? அப்போ நீ வாங்கி வந்து இதை விட சொன்னதே இல்லையே. அவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு டைமும் லவ் யூன்னு எத்தனை லவ் யூ சொல்லியிருப்பேன். லவ் யூ டொன்னு ஏன் திரும்ப சொன்னதே இல்லை. என்ன தாயம்? டேய் உனக்கு தெரியும், உங்களோட நான் எப்போ பேசணும்னு ஆசைப்பட்டாலும் உன்னை தூக்கி அப்படியே லேப்பில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சிகிட்டே தான் பேசுவேன்னு.
ஆனால் அது எதுக்குமே நீ ரெஃப்யூஸ் பண்ணதே கிடையாது. அப்போவே புரியும். நான் நான் உனக்கு முத்தம் கொடுக்க வரும்போது, ஆனால் கொடுத்ததில்லை இது வரைக்கும். ஆனால் அவனை தொட்டு பேசும்போது, உன் கணத்தில் கை வச்சு பேசும்போது, உன் மூக்கும் உதடும் கண்ணன் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி, எனக்கு எல்லாம் தெரியும்டா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ஆனால் தயவு செஞ்சு கேட்குறேன், சொல்லிடு. இதான் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் நீ சொல்லனா அப்புறம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு நீ வேலையும் பார்க்க வேணாம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா என்னதாயோ, ஏன் எப்படி திடீர்னுலாம் இல்லை, இவ்வளோ நாளாக யோசிச்சு வச்சதான். சொல்லு, வா லேப்பில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவனை கூப்பிட்டுட்டு லேப்பில் அப்படியே உட்கார வச்சு நல்லா அவனை ஒரு மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அவனோட இந்த ஹக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது தாயம். அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் அவனை கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சுக்குவேன். அப்புறம் சொல்லு என்ன அப்புறம்? தாயம் என்னடா, என் கண்ணை பார்த்து பேசு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயாங்கோ ஜங்கு கூட சின்ன பொறுத்து அவனோட ஐஸை பார்க்க வைக்கிறான். இங்கே பாரு, எனக்கும் உன்னை அவ்வளோ பிடிக்கும், கொள்ளையாக பிடிக்கும். என்ன ஆனால் ஒரு பயம்தான், என்னால் உன்னோட கெரியருக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிடுமோன்னு. ஆகிட்டா என்னன்னு நான் சொல்கிறேன்ல. இங்கே பாடுறா, நான் தயாங் வெளில போய் தனியாச்சு கூட கம்பெனி வச்சு செட் பண்ண முடியும் என்னால். ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆர்மிஸ் இருக்காங்க, என்னோடய சந்தோஷம்தான். ஆர்மிஸ் பார்ப்பாங்க, அவங்களே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். இப்போ சொல்லு, என்னை பிடிக்குமா பிடிக்காதா? அவ்வளோ பிடிக்கும். என்னடா கொள்ளையாக பிடிக்கும். அவள் லவ் யூவா? லவ் யூ இல்லை, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சிரிச்சிட்டே அப்படியே ஷை ஆகிட்டு தாயங்கூட கழுத்துலேயே போயிட்டு அப்படியே சாஞ்சிட்டு சிரிக்கிறான். அப்போ தாயங்கும் ஜங்கு கூட பேக்கெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டே, டேய் இங்கே பாரு, பார்க்க தான் சின்ன பையன், நல்லா பிக் பாய் மாதிரி இருக்குது. அப்போ அஃபிஷியலி நாளைக்கு டேட்டிங் தானே? டேட்டிங்கா? நாளைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, எப்படி டேட்டிங்? இங்கே பாருறா, நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா எனக்கு நைட் வரும் நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணுவேன். அப்படி கன் மாதிரி இருக்கேன்னா நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸில் எல்லாமே பண்ணிட்டேன். அவனுக்கு கூட தெரியும்ல, எவ்வளோ இன்டர்வியூ போயிருப்பேன். அவங்க கூட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸை மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அப்புறம் என்ன ரிப்ளை பண்ணேன்? தட்ஸ் நாட் இன் மை வொக்காபுலரி. அப்படி தானே பண்ணேன். அப்புறம் என்னடா இது வரைக்கும் ஏதாச்சும் மறந்துருக்கேண்ணா? எதுவும் மறக்க மாட்டேன், நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிடுவேன், சாங்கும் நல்லபடியாக பாடிடுவேன். ஏன் என்னோடய ஏஞ்சலிக் வாய்ஸ் உனக்கு பிடிக்காதாடா? ஏஞ்சலிக் வாய்ஸ் தான், யார் பிடிக்காதுன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. டேய் ஃபுட்டு தானே கொண்டு வந்தேன், அப்போ என்ன பண்ணும்? ஃபுட்டை எடுத்து இந்தாடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடணும். நீ என்னடா பண்ணுற? மறந்துட்டேன், இந்த வரேன் அப்படின்னு அகைன் ஃபுட்டை எடுத்து அவனுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். இப்போ பாதோட தேங்க்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே தாயாகும் ஜங்குக்கும் மாற்றி அப்படியே ஃபீட் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. அட் லாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, டேய் ஒரு மூவி பார்க்கலாமா? மூவியா? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தாயம், பக்கத்தில் வச்சு ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லாதடா, வேறு ஏதாச்சும் பண்ணுமான்னு வேணால் கேளு, நான் என்ன பண்ணி விடுறேன். என்ன டேட் பண்ண ஃபஸ்ட் நாளே? டேட்டிங்கே என்ன ஸ்டார்ட் ஆகலை, லவ் பண்ணி பல மாதம் ஆகுது. சார் இன்னைக்கு தான் ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு லவ் மூவி ப்ளீஸ்டா. எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் கேட்குறதாயும், நீ போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நைட்டு அந்த மூவியெல்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. ஸோ முடித்ததும், டேய் வா சேர்ந்து தூங்கலாம். நான் உன்னை நம்ப மாட்டேனே. நம்ப மாட்டியா? அவன் நம்ப மாட்டேன், நானும் நம்ப மாட்டேப்பா. டேய் கட்டி பிடிச்சிட்டாச்சும் தூங்கலாம்டா, தயவு செஞ்சு எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? உன் ஃபோட்டோ வச்சுட்டு அதோட கட்டி பிடிச்சிட்டு உன் ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எனக்காக. என்னது குழந்த மாதிரி கெஞ்சிட்டு, உன் முன்னாடி நான் குழந்தை தான்டா, உன்னோட குழந்தையாகவே மாறிடுவேன். என்ன உன் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டா? டேய் எப்போதும் நான் தானே உன் மடியில் வந்து உட்கார வச்சுக்கிறேன், நீ மட்டும்டா ப்ளீஸ் நான் உன் மடியில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் க்யூட்டாக போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட மடியில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கும் அப்படி குழந்த மாதிரி உன்னை பிடிச்சிட்டு பார்த்து சிரிச்சிட்டு தாயங்கோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு என்னோடய பேபியாகவே இருந்துக்கோ எப்போதும். சரி அப்புறம் இங்கே நல்லா கொஞ்சிட்டு நாளைக்கு வந்து மேக்கப் டச்சப் பண்ணும்போது வந்து அப்படியே உருன்னு இருக்கக்கூடாது, யாருன்னே தெரியாத மாதிரி. அப்புறம் உள்ளே விட்டுருவேன். என்னது? அது ரூமுக்குள்ளே டச்சப் பண்ண விட்டுருவேன், விடாமலாம் இருக்க மாட்டேன். அப்படி சொன்னேன்டா. ஐயம் சரிடா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அழகாக போயிட்டு ஒரு போர்வை கீழே 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக ஹக் பண்ணிவிட்டு
ஒவ்வொருத்தவங்களோட மூச்சு காத்தையும் ஒவ்வொருத்தவங்களும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நைட் ஃபுல்லாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகுது 2 பேர்த்துக்கும். த நெக்ஸ்ட் டே அப்போ ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் வேக் ஆகுறான். எப்படி தூங்குறான் பாரு. இவ்வளோ நாள் அப்படியே பார்த்துட்டே தூங்கிட்டு சில நேரம்லாம் நைட்டு மெசேஜ் பண்ணுறது, நீ சாப்பிட்டியா, தூக்கம் வர மாட்டேங்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. நிம்மதியாக தூங்கியே இன்றைக்கி தான் பார்க்குறேன். அவனோட மெஸ்ஸி ஹேர் அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக தாயங்க ரசிச்சுட்டு இருக்கான். அட்லாஸ்ட் அவன் கிட்ட போயிட்டு தாயங்கோட ஃபோர்ஹெட்லையே, நான் எப்போ பார்த்தாலும் ஃபோர்ஹெட்டில் தான் கொடுக்குறேன், சீக்ஸு உதட்டுலலாம் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு அவன் எல்லா இடத்துலையும் அப்படியே போய் முத்தம் கொடுக்குறான். ஏய் பிக் பாய், எழுந்துட்டியா? எழுந்துட்டேன். நீங்கள் என்ன? இன்னும் 4 ஹார்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லோரும் க்ரேஸியாக வெயிட் பண்ணுறாங்க தாயாங்காக. அதை விட நான் உனக்கு ரொம்ப க்ரேஸி ஆகிட்டேன்டா. சரி ஓகே, அப்புறம் என்ன முத்தம்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நான் கொடுக்காம விடுவேனா? நைட்டே ப்ரெஷ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உதட்டிலே போய்ட்டு நல்லா குடிக்கிறான். மூச்சு விட முடியல தயம். ஏய் ஒரு நாள் தானே மூச்சு விட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்தம் அப்படியே டைம் ஆகவும் ஜங்குக்கும், நான் வீட்டுக்கு கிளம்புற தாயம் ப்ளீஸ், நான் போய் ரெடி ஆகணும், அப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போவே டைம் ஆகிடுச்சு. ஏய் பதறாமல் போ, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், சாப்பிடாம இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே ஓகே தாயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அகைன் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே முத்து மலைகள் எல்லாம் பொழிஞ்சிட்டு அப்படியே போகிறான் ஜங்குக்கும். ஸோ தாங்க இந்த சைட் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அட்லாஸ்ட் அவன் பிகிட்க்கும் வந்துடுறான். வந்துட்டு அங்கே அகெயின் ஒரு 1 ஹவர் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு எங்கே? சார் இதோ அங்கே இருக்கார் சார் அப்படின்னு காட்டினதும் ஜங்குக்கு க்யூட்டாக அழகாக ஒரு பெனியன் போட்டுட்டு மேலே ஒரு ஜீன்ஸ் ஓவர் ஜாக்கெட் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே தலைவன் செம்ம ஸ்டைலாக நிற்கிறாப்புல. அவன் வர சொல்லு, வர சொல்லு, இதோ வர சொல்கிறேன் சார் அப்படின்னு அவனும் போயிட்டு ஜங்குக் தேங்க்ஸ் சாருக்கு நீ தான் டச்சப் பண்ணுமா, கொஞ்சம் போறியா? இதோ போகிறேன்டா அப்படின்னு அவனும் வர்றான். நான் அப்படியே வீட்டை போனதும் அப்படியே போயிடுறது. டச்சப் பண்ண வரணுமே, பாவம் ஒரு பச்சை மண்ணை வெயிட் பண்ணுமே, அதெல்லாம் கிடையாது. தயம் நாட்டிடா நீனு, ஒன்று விடவா? எவ்ரி ஒன் எல்லோரும் கொஞ்சம் ஸ்டேஜ் போய் பார்க்குறீங்களா? பிகாஸ் போன டைம் ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் குளறுபடியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். ஸ்டேஜ் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிடுறான். பார்த்தா ஜங்குக்கு அந்த அவங்க 2 பேர் மட்டும்தான். எதுக்கு தாயம்? நான் பார்த்துட்டேன், ஸ்டேஜ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. போன தடவை நீ விழுந்துருவியோன்னு செம்ம பயமாகிடுச்சு, அதனால் நான் எல்லாமே பார்த்துட்டேன். சாப்பிட்டியா? இதோ உனக்கு டச்சப் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்ருவேன். நான் என்ன சொன்னேன்? சாப்பிட்டுட்டு தான் ஒர்க்குக்கு வரணும்னு சொன்னேனா இல்லையா? தாயம் சொன்னனா இல்லையா? சொன்னேன். எதுக்கு கோவப்படுற தாயம்? அமைதியாக இரு. அப்புறம் எதுக்குடா? அப்புறம் எதுக்கு? சரி இதோ இப்போ சாப்பிட்ருவேன். சரி வந்து உட்காரு. தாயம் யாராச்சும் பார்த்துருவாங்க, நானும் வரமாட்டான்டா. இதோ கேமரா மூலயமா பார்த்துட்டு தான் இருக்கேன். உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அப்படியே நான் பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்க வச்சுருவேன். சரி உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அழகாக உட்காடுறான். கரெக்டாக அங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அங்கேயே உட்கார வைக்கிறான். என்னது? அப்படியே கொஞ்சம் கிளிகிழிப்பு இருக்க வேணாமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி? நான் உனக்காக ஒரு சாங் எழுதலான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எழுதி அடி ஆர்மிஸ் முன்னாடி சிங் பண்ணி காட்டலான்டா, பாட்டு பாடி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கு வந்து அவன் செம்மையாக டச்சப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்பப்போ 2 பேருக்கு க்யூட்டான அந்த முத்தங்கள் இந்த ரொமான்ஸ்லாம் நடக்குது. சரிடா, ரெடியாக இருந்துக்கோ. எதுக்கு நைட்டு? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன ஆசை? என்ன தாயம்? ரொம்ப நாள் ஆசைடா. அதுதான் என்ன? அது நைட்டு காட்டுறேன். என்னது? என்ன சர்ப்ரைஸ்? என்ன வச்சுருக்க? என்கிட்ட உள்ளதுதான், புதுசாலாம் எதுவும் வாங்கிட்டு வரதில்ல. உனக்குள்ளதான் புதுசாக ஒன்று போக போகுது. தயம் என்ன? தெரியாமல் நடிக்காதடா. அதெல்லாம் பார்க்காம இருந்திருப்ப. தயம் அடி வாங்குவேன், போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க்கு அப்படியே போகிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ண, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு எல்லாமே சொல்லிவிட்டு அப்படியே முத்தமெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அனுப்பி விடுறான். ஸோ தாயங்கும் போய் நிற்கிறான். ஆர்மிஸ் எல்லாம் செம்மையாக கத்திட்டு இருக்காங்க, தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்மிஸ் முன்னாடி செம்மையாக கெத்தாக அப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு செம்ம ஸ்வெட்டோட அகெயின் ஆர்மிஸ்க்கு பாய் எல்லாம் சொல்லிட்டு வர்றான். ஸோ பார்த்தா ஜங்குக் அப்படி கரெக்டாக தலைவனுக்கு டிஷ்யூ எல்லாம் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான்.
நினச்சேன்டா அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு நின்றுட்டு பண்ணு. நான் நிற்காம வேறு யார் வந்து நிற்கிறது? நீ தான் வந்து நிற்கணும் அப்படின்னு ஜங்குக்கு அவனோட இடுப்பு பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். அப்புறம் ஃபேன் சைன் வேறு இருக்குடா. ஐயோ நீ ஃபுல்லாக அதிலே போயிடும், நைட்டு டயர்ட் மட்டும் அவன் நினச்சிடாத சம்பவம் இருக்குது அப்போன்னு சிரிச்சிட்டே அகெயின் வந்து யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே உதட்டுலேயே நச்சுன்னு ஒரு இச்சை கொடுத்துட்டு அப்படியே போகிறான் ஃபேன் மீட்டிங்காக. ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷார்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் அந்த மாதிரி போடுவோமா, அப்படி போடணும் என்ன போடலாம். அண்ட் அகெயின் வந்து ஸ்டெப் பிரதர் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இருக்குடா, நீங்கள் டாப்பாக டே வச்சு கேட்டனால நான் இப்போதைக்கு போட்டேன். ஸோ நம்ம நிறைய ஒன் ஷாட் வந்து பேக் டு பேக் இருக்குது, நான் கண்டிப்பாக அதெல்லாம் போடுறேன். ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.